ஒரு ரஜினி படத்தில் கமல் இணைந்து நடிக்கிறார். தயாரிப்பு வந்து ராஜ்கமல் பண்ணதுனால, அவருடைய நிறுவனமே பண்ணதுனால, அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து ஓகே படம் எடுக்கிறாரு வந்து ரஜினி ஒத்துக்கிட்டாரு சொன்னதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிற வேலை தான் தவிர இதில் வந்து உண்மை இருக்கிறதா இருக்குது எனக்கு தெரியல. சரி, அகஸ்மாத்தான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டினா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த விக்ரம் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து கேட்டினா வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு, வங்கியிலேருந்து பல நோட்டீஸ்கள்லாம் அவனுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனில் தத்தளிக்கிறாருன்னு செய்திகள் வந்து அப்போ பேசப்பட்டது. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தா முன்னாடி சொல்கிறேன், அப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விக்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடியை போட்டு 600 கோடிக்கு மேலே எடுத்துட்டாருன்னு சொல்லும் போது அவருடைய கடன்களெல்லாம் ஒழிச்சிட்டாரு. குறிப்பாக ஆழ்வார்பட்ட வீடு வந்து அவருடைய பழமையான அந்த வீடு, அதையும் கூட மீட்டு எடுத்துட்டாரு. ஏன்னா எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய வெற்றி கிடச்சிச்சு.